துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் என்பவள் 4 காரணங்களுக்காக வேண்டி அவள் மணமுடிக்கப்படுகிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெரிவிக்கிறார். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 5090. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 காரணங்களை விளக்குறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, லி மாலிகா, அந்த பெண் குடும்பத்தாரிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்காக, செல்வத்திற்காக. அந்த பெண் கோடீஸ்வரி, லட்சாதிபதி, இந்த ஊர்ல பெரிய பண்ணையார் குடும்பம். அப்ப அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நாமும் குட்டி பண்ணையாரா மாறிடலாம், நாமளும் புதிய பணக்காரனா மாறிடலாம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறார். இது ஒரு காரணம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒலி ஹஸபிஹா, அவளுடைய குடும்ப பாரம்பரியம் நல்ல குடும்பமா இருக்குது, கண்ணியமான குடும்பமா இருக்குது, ஒழுக்கமான குடும்பமா இருக்குது, நல்ல மரியாதையான குடும்பமா இருக்குது. அப்ப குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி ஒரு பெண் என்பவள் இரண்டாவது காரணம் வைத்து அவள் மணமுடிக்கப்படுகிறார். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜமாலிகா, மூன்றாவது காரணம், அவள் அழகாக இருக்கிறாள். இந்த ஊர்ல நல்ல அழகு, உலக அழகி மாதிரி இருக்கிறா. அப்ப அதனால் அந்த அழகிற்காக வேண்டி அந்த பெண் என்பவள் மணமுடிக்கப்படுகிறார். இந்த 3 காரணங்கள், இந்த 3மே காலத்தை வெல்ல முடியாது. காலத்தால் இந்த 3 காரணங்களும் அழிந்து போய்விடும். நல்ல கோடீஸ்வர பெண்ணா இருக்கும், எவனாவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், அல்லது பிசினஸ்ல லாஸ் ஆயிரும், அல்லது ஏதாவது பூகம்பம் வருது கரிக்காத்தோப்புல, அப்ப அந்த வீடு உள்ள போயிருது, சொத்து சொகம்லாம் உள்ள போயிருது அப்படின்னா நாளைக்கு பிச்சையாட்டி ஆயிடுவான். அப்ப பொருள் என்பது வந்து செல்லக்கூடியது, அது நிரந்தரம் அல்ல. குடும்ப பாரம்பரியம், நமது தாய் தகப்பன் நல்ல குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, நமது முன்னோர்கள் நல்ல செல்வாக்குள்ள குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, நல்லது மரியாதையான குடும்பமா இருந்திருப்பாங்க, நல்ல ஒழுக்கமான குடும்பமா இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அடுத்த தலைமுறை தருதலையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப குடும்ப பாரம்பரியம், இந்த தருதலைகளின் மூலமாக அந்த குடும்ப பாரம்பரியம் அழிந்து போய் விடுகிறது. மூன்றாவது, அழகு. அழகு என்பது இளமையில் தான் அழகு, முதுமை வந்து விட்டால் கிளவி ஆயிட்டாங்க அப்படின்னா கண்ணமெல்லாம் உள்ள போயிரும், பல்லு சொத்தையா போயிரும், பல்லு விழுந்துரும். அப்ப இந்த 3 காரணங்கள், இதுவெல்லாம் தற்காலிக காரணங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது காரணத்தை சொல்றாங்க, வலி தீனிகா, ஒரு பெண் என்பவள் மனம் முடிக்கப்படுவதற்கு 4வது காரணம், சிறந்த காரணம், அது என்னவென்று சொன்னால், மார்க்க பற்றுள்ள, ஒழுக்கமுள்ள, மார்க்க கல்வி உள்ள ஒரு பெண் இதற்காக வேண்டி மனம் முடிக்கப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப மார்க்க பற்று, அப்ப மார்க்க ஒழுக்கம், அப்ப மார்க்க கல்வி, இப்படி அந்த பெண்ணிடத்திலே அமைகின்ற பொழுது மார்க்கம் அமைந்து விடுகிறது, மார்க்க கல்வி அமைந்து விடுகிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் இருந்து விடுகிறது. அப்ப இந்த காரணத்திற்காக வேண்டியும் அவள் மணமுடிக்கப்படுகிறாள் என்று சொல்லிவிட்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன். அப்ப மனம் முடிக்கக்கூடிய அந்த ஆணை பார்த்து சொல்லுவார்கள், இந்த 4 காரணங்களில் 4வது காரணம் மார்க்கப்பற்று, மார்க்க ஞானம். அப்ப இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த அழகிய ஒரு பெண்ணை நீர் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக்கொள் என்று சொல்லலாம் சொல்லுவார்.